அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோவிலில் லட்சத்தீப திருவிழா. திருநெல்வேலியில் சிறப்புமிக்க அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமை வாய்ந்த கோவிலாகும். இத்தகைய திருக்கோவிலில் 6 ஆண்டுகளுக்கு ஒருமுறை லட்சத்தீப திருவிழா தை அமாவாசை அன்று கொண்டாடப்படுகிறது. 10 தினங்களாக நடைபெறும் லட்சதீப திருவிழா கடந்த 7ஆம் தேதி காலை மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. விழாவில் 6ஆம் திருநாள் மாலையில் தங்க விளக்கு ஏற்றப்பட்டு அன்று முதல் தினமும் தங்க விளக்கிற்கு சிறப்பு வழிபாடுகளும் அம்பாள் சன்னதி ஊஞ்சல் மண்டபத்தில் எழுந்தருளியிருக்கும் உற்சவர் நெல்லையப்பர் உடனுரை காந்திமதி அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாராதனை நடைபெற்றன. தை அமாவாசை தினமான லட்சதீப விழா சிறப்பாக நடைபெற்றது. மாலையில் சுவாமி சன்னதி மணிமண்டபத்தில் ஏற்றப்பட்டுள்ள தங்க விளக்கிற்கு பூஜைகள் நடைபெற்று ஆரத்தி காண்பிக்கப்பட்டு மூலஸ்தானத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. அங்கிருந்து விளக்கில் ஏற்றிய தீபமானது கொண்டுவரப்பட்டு கோவில் கொடிமரம் முன் அமைந்திருந்த நந்தி விளக்கில் தீபம் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து சுவாமி கோவில், ஸ்ரீ காந்திமதி அம்பாள் கோவில் உள் சன்னதிகளில் வெளிப்பிரகாரங்கள், ஸ்ரீ ஆறுமுக நயினார் திருக்கோவில் உள் சன்னதியில் வெளிப்பிரகாரங்கள் என கோவில் வளாகம் முழுவதும் பக்தர்களால் அகல் விளக்குகளை வரிசையாகவும் பல வடிவங்களிலும் ஏற்றி வைத்தனர். திருக்கோவில் வளாகமே தீப ஒளியில் சொலித்தது. மேலும் தமிழ்நாட்டில் முதல் முறையாக பிரமிக்கத்தக்க வகையில் சுழலும் ராட்டினத்தில் தீப விளக்குகளும், கூண்டு போல் சுழன்றேறியும் தீப விளக்குகள், கோள வடிவில் தீபங்கள் என கண்கொள்ளா காட்சியாக தீப விளக்குகள் பிரம்மாண்டமான முறையில் ஏற்றப்பட்டன. திருக்கோவில் முழுவதும் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மின்னொளியில் ஜொலித்தது. இரவில் லட்சதீப திருவிழாவினை முன்னிட்டு உற்சவர் காந்திமதி அம்பாள் சுவாமி நெல்லையப்பர் வெள்ளி ரிஷப வாகனத்திலும், முருகப்பெருமான் தேவியருடன் தங்க சப்பரத்திலும், விநாயகர் வெள்ளி மூஞ்சிறு வாகனத்திலும் எழுந்தருள வீதி உலா நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கானோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.